இருக்க எதிர்கட்சி தலைவரை கூட நான் எப்போ பேசுனேன்னா, நீங்க காங்கிரஸை அடிக்கும் போது தான் நான் அடித்தேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. தாறுமாறா பேசிக்கிட்டு இருந்தவர் பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய பேச்சு வேற மாதிரி இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். அந்த பேச்சு நான் நீங்க காங்கிரஸ் அடிச்சீங்கன்னா நான் அடிப்பேன் அவ்வளோதான். மற்றபடி எனக்கு என்ன வாக்கிய சண்டையா எனக்கும் தளபதிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பேசி அதாவது தலைவர் ஆயிட்டாரு. நீங்க என்னைக்கு நாளும் போய் முகத்துல முடிக்கிற மாதிரி இருக்கும். அருமைக்குரிய திமுகவுடைய தலைவர் அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் அண்ணனை பத்தி நான் ஒரு வார்த்தை பேசுனது கிடையாது. காங்கிரஸ் தொட்டினா திருப்பி அடிப்போம், அது யாரா இருந்தாலும் சரி. நேற்று கூட இப்ப காங்கிரஸுக்கு ஒரு தாவேக்காவை பாராட்டுறாங்க, தாவேக்கா கவர்மெண்ட் இப்படி. நீங்க என்ன சொல்லணும்? இது நீங்க சத்தியமூர்த்தி பவன்ல நடந்த ஒரு நிகழ்ச்சி. நம்மளுடைய இலக்கு காங்கிரஸ் ஆட்சி, அதுல மாற்றம் இல்லை. இன்னைக்கு தாவேக்கா வருவாரு, நாளைக்கு திமுக வரும். யார் வந்தாலும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறத நம்ம எல்லாம் ஒன்னா பாடுபடணும்னு சொல்லணும். பட் யாருமே அதை பத்தி அந்த ஒரு நம்பிக்கை யாருக்குமே இல்லையே. நேற்று டிஎம்கே, இன்னைக்கு தாவேக்கா அப்படின்னு ஒரு மனநிலை. கவர்னர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, காங்கிரஸோட கூட்டணிங்கிற விஷயத்த நீங்க மறுபரிசீலனை செய்யணும். நீங்க தொடர்ந்து நானோ மத்திய அரசோ உங்களுக்கு இணக்கமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு நீங்க பண்ணீங்கன்னா காங்கிரஸை டிஸ்டன்ஸ்ல வைக்கிற வழியை பாருங்க. மேலிடத்துல உங்க மேல வருத்தமே ஒரே ஒரு விஷயம்தான், காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கவர்னர் நேற்று சொன்ன விஷயம் தான் பெரிய ஷாக்கு. குதிரை பேரம்ங்கிற விஷயம், மன்னார்குடி காமராஜ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலையும் கிட்டத்தட்ட போய் விஜய் பெரிய சிக்கல்ல இருக்காரு. பிஜேபி நினைத்தால் ஒரு மணி நேரத்தில் கவர்மெண்டே காலி பண்ணிடும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏகப்பட்ட ஆதாரங்களையும் நெருக்கடிகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. காங்கிரஸை கழட்டி விடப்படுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உடனே பண்ண முடியாது. இடைத்தேர்தல் வரைக்கும் காங்கிரஸ் தேவையில்ல. இப்போ நீங்கள் ஒரு 10 பேர் தாவேக்கால நின்று ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் தானே கிட்டத்தட்ட அறுதி பெரும்பான்மை அந்த பார்ட்டிக்கே கிடைக்கும். 107 தானே இருக்கு அக்கியம் இருக்கப்ப, 118 தேவைப்படுது. என்ன எப்படி 12 பேரை ரிசைன் பண்ண வச்சு இடைத்தேர்தலில் அந்த 12 பேரையும் தாவேக்கால நிறுத்தி ஜெயிக்க வைக்கணுங்கிறத. இப்போ இடைத்தேர்தலே எங்களுக்கு 2 சீட்டு கொடுங்கன்னு கேட்டுச்சுன்னா காங்கிரஸ். தமிழ் நியூஸ் நேரில் கண்வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். மாணிக்கம் தாகூர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக பொறுப்பேற்றுட்டாரு. இதில் நம்ம வியக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, செல்வ பெருந்தகை ராஜினாமா கொடுத்தாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. இவர் இன்னும் பதவி கூட ஏற்கல திரு மாணிக்கம் தாகூர். அதுக்கு முன்னாடியே முன்னாள் தலைவர்களுடைய அந்த புகைப்படங்கள்லாம் ஃப்ரேம் போட்டு இது பண்ணி வச்சிருப்பாங்க சத்தியமூர்த்தி பவன்ல. செல்வ பெருந்தகை படம் இவர் தலைவராக பொறுப்பேறதுக்கு முன்னாடியே அதை மாட்டிட்டாங்க. அது அளவுக்கு ரொம்ப ஸ்பீடா சத்தியமூர்த்தி பவன் 3 மாசத்துக்கு முன்னாடியே மாத்தாம விட்டாங்களே. இப்ப 3 மாசத்துக்கு முன்னாடியே மாட்டிருப்பாங்க. முன்னாள் தலைவர் மாட்டினாலும் மாட்டிருப்பாங்க. ஆமா. ஸோ அவர் கிட்டத்தட்ட ஒரு பல நிமிடங்கள் பேசியிருக்கிறாரு திரு மாணிக்கம் தாகூர். எப்படி பார்க்குறீங்க அந்த ஸ்பீச்சில்? பயந்துட்டியா குமார்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த மாதிரி தெரிஞ்சு நேத்தோட பேச்சு. நான் முன்னாள் முதல்வரை பற்றி நான் இது வரைக்கும் பேசியிருக்கேனா? பேசுனதில்லை. இப்போ இருக்க எதிர்கட்சி தலைவரை கூட நான் எப்போ பேசுனேன்னா, நீங்கள் காங்கிரஸை அடிக்கும் போது தான் நான் அடித்தேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. தாறுமாறா பேசிக்கிட்டு இருந்தவர் பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய பேச்சு வேற மாதிரி இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த பேச்சு நான் நீங்கள் காங்கிரஸ் அடிச்சிங்கன்னா நான் அடிப்பேன் அவ்வளோதான். மற்றபடி எனக்கு என்ன வாக்கிய சண்டையா எனக்கும் தளபதிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பேசி அதாவது தலைவர் ஆயிட்டாரு. நீங்கள் என்னைக்கு நாளும் போய் முகத்தில் முடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் முதல்ல வேற ஆக்கியும் சூழ்நிலை வேற. இப்போ ஒரு விஷயம் நம்ம தான் இன்னைக்கு நேற்று நடந்த இந்த பதவியேற்பு நிகழ்ச்சி, அது ஒரு பக்கம் பார்த்துக்கணும் நம்ம. அது அவங்க 2 பேர் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாணிக் தாக்கூருக்கும் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் பாராட்டு விழா மாதிரி தான் இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா மாணிக் தாக்கூருக்கு ஒரு டீம் பயங்கர சப்போர்ட்டிவாக, சந்திரமோகன் சொல்லி வக்கீல் பிரிவு இருக்கார், அவர் பிரவீன் சக்கரவர்த்தியை ஆகா மோகன் பேசினார். பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ பெரிய ஸ்காலர் தெரியுங்களா? அவர் ஃபாரின்லேயே இருந்திருக்கலாம், லண்டன்லேயோ அமெரிக்காலேயோ ராகுல் போகிறப்ப அவரை பார்த்து பேசும்போது
உங்களை மாதிரி ஜீனியஸ் எல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கணும், நீங்களாம் அப்படி ஒதுங்கி வெளிநாடுகளுக்கு போயிட்டீங்கன்னா என்னன்னு சொன்ன உடனே அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்துட்டாரு. சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஸ்காலர் அவர். அப்படி அப்படின்னு தள்ளி விட்டாரு, தள்ளி அடிச்சு நவுத்துனாருன்னு வச்சுங்களேன். பிரவீன் சக்கரவர்த்தியை அவர் புகழ்ந்து தர்றாரு. மற்றவங்க எல்லாமே மாணிக் தாக்கூர் வந்ததுக்கப்புறம் அப்படியே அப்படியே காங்கிரஸே வந்து புரட்டுற மாதிரி அவங்க பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க 2 பேருக்கும் பாராட்டு விழாக்கு மாதிரி தான் இருந்தது இந்த வீடியோ. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமைச்சர் வேறு பேச்சு, அமைச்சர் பேச்செல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. காரணம் என்னன்னா, ஒருவேளை தாவேக்காவோட நாங்கள் கூட்டணி அமைச்சிருந்தால் முடிஞ்சு போச்சு. 70 எம்எல்ஏக்கள் வந்திருப்பாங்க, 10 அமைச்சர்கள் வந்திருப்பாங்க, ஒரு துணை முதல்வர் வந்திருப்பாங்க. இது என்னமோ இன்னும் செல்வப்பிரதியை மட்டுமே எடுத்த முடிவாது. இது ராகுல் காந்தி, கார்கே, சோனியா காந்தி எல்லாத்துலயும் கன்சல்ட்டில் நடந்த ஒரு விஷயம் தானே. இல்ல அப்ப கூட பாருங்க, நாம வந்து காங்கிரஸோட ஸ்ட்ரென்த்தை வந்து நாங்க காமிப்போம், காங்கிரஸால் வந்து இந்த நம்ம காமராசர் ஆட்சி நிலைநாட்டுவோம்னு சொல்ல முடியல. தாவேகா கூட கூட்டணி வச்சு தாவேகா மேல நாங்க வந்து முதுகுல ஏறிட்டு அவங்க மூலியமா நாங்க ஒரு 70 சீட்டு ஜெயிப்போம் அவங்களால சொல்ல முடியுது. நேத்து பேசுனவங்க கூட காமராஜர் ஆட்சின்னு யாருமே சொல்லலையே. நேத்து கூட இப்ப காங்கிரஸுக்கு வந்து ஒரு தாவேக்காவை பாராட்டுறாங்க, தாவேக்கா கவர்மெண்ட் இப்படி. நீங்க என்ன சொல்லணும்? இது நீங்க சத்தியமூர்த்தி பவன்ல நடந்த ஒரு நிகழ்ச்சி. நம்மளுடைய இலக்கு காங்கிரஸ் ஆட்சி, அதுல மாற்றம் இல்லை. இன்னைக்கு தாவேக்கா வருவாரு, நாளைக்கு திமுக வரும், யார் வந்தாலும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறத நம்ம எல்லாம் ஒன்னா பாடுபடணும்னு சொல்லணும். பட் யாருமே அதை பத்தி அந்த ஒரு நம்பிக்கை யாருக்குமே இல்லையே. ஆமா, அதான் சொல்றது. நேற்று டிஎம்கே, இன்னைக்கு தாவேக்கா அப்படின்னு ஒரு மனநிலை. அதுல வராதவர்களும் லிஸ்ட் இருக்கு. நல்லா பார்த்தா சிதம்பரம் வரலங்கிறாங்க. அதே மாதிரி சிதம்பரம் பையன் அவர் கார்த்திக் சிதம்பரம் வரல, ஜோதிமணியும் அந்த மாதிரி தெரியல. இதுதான் ஒரு சூழ்நிலைன்னு வச்சுங்க. இது ஒரு பார்ட். நேற்று வந்து கவர்னரை வந்து சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரனும் அமைச்சர் நிர்மல்குமாரும் போய் பார்த்து பேசினாங்க. அவங்க முழுக்க சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக போய் பார்த்தோன்னு ஒரு தகவலை சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க, பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து ஜூலை லாஸ்ட் இல்லைன்னா ஆகஸ்ட்னு முடிவு வந்துட்டாங்க. பட் இப்போ போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நிர்மல்குமார் இப்போ எதுக்கு போய் ஆகணும்? 2-3 விஷயம் சொல்றாங்க. என்ன சொன்னாங்க, கிட்டத்தட்ட டிஎம்கே முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு பண்றதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி ஒரு கேட்டாங்க. பட் இதெல்லாம் இவங்க கேட்டாங்க. கவர்னர் என்ன சொன்னாரு? கவர்னர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, காங்கிரஸ் கூட்டணிங்கிற விஷயத்த நீங்க மறுபரிசீலனை செய்யணும். நீங்க தொடர்ந்து நானோ மத்திய அரசோ உங்களுக்கு இணக்கமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு நீங்க பண்ணீங்கன்னா காங்கிரஸை டிஸ்டன்ஸ்ல வைக்கிற வழியை பாருங்க. மேலிடத்துல உங்க மேல வருத்தமே ஒரே ஒரு விஷயம்தான், காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கவர்னர் நேற்று சொன்ன விஷயம் தான் பெரிய ஷாக்கு. இப்போ அவங்க சொல்லாம சொல்லிட்டாரு, காங்கிரஸ் கழட்டி விடுங்கன்னு சொல்றாங்க. அதுதான், வேற என்ன. இதை திமுக கிட்டத்தட்ட 20 வருஷமா 15 வருஷமா சொல்லிட்டு இருந்துச்சு பிஜேபி. நீங்க வந்து காங்கிரஸை கழட்டி விடு, இல்லைன்னா சரியா இருக்காது சொல்லி பார்த்துச்சு. ஆனா திமுக அதை காதுல வாங்கல. புரியுதுங்களா? இப்போ 2 மாசம் தான் ஆகுது. அதற்குள்ள பிஜேபி தெளிவா விஜய்க்கு ஒரு மெசேஜ் சொல்லிடுச்சு கவர்னர் மூலியமா. என்ன சொல்லிடுச்சு? நீங்க காங்கிரஸை கழட்டி விடணும், இதுதான் சரியா இருக்கும், ஒரு ஸ்மூத்தா போகும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம். நீங்க இங்க திடீர்னு ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் ரிசைன் பண்ணிட்டு கட்சியில சேர்றது, இடைத்தேர்தல் 10-12, இது வந்து மினி தேர்தல் மாதிரில இருக்கு, சட்டமன்ற தேர்தல் மாதிரி இருக்கு. அப்படி பண்ணா 12 பேர் 15 பேருங்கிறாங்க. இன்னும் எப்படி 4-5 பேர் ரிசைன் பண்ண போறாங்கன்னு ஒரு தகவல் சொல்றாங்க. அப்போ நான் மினி சட்டமன்ற தேர்தலுங்கிறதுக்கு பிஜேபி வந்து நீ கன்சென்ட் உங்களை மேலே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா தாவேக்கா ஒரு அவங்க சொல்றது சில விஷயம் கேட்கணும்ல. ஏன்னா இந்த விஷயத்தில் நிறைய சிக்கல் இருக்காங்க. இல்லை, நம்ம ஏற்கனவே இருந்த ஒரு 3-4 எம்எல்ஏக்கள் மஸ்ட் ரிசைன் பண்ணும் போது நிறைய சங்கடத்தை ஏற்படுத்திட்டாங்க. ரிசைன் பண்ணிட்டு அடுத்த அறையில் இருந்த புஷியானந்தோட கட்சியில் சேர்ந்தது. அப்போ கூட எல்லாம் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. தலைமைச் செயலகமா இது வந்து தாவேக்கா அலுவலகமானு கேட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சிபிஐ விசாரணைன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. 1. 2வது
குதிரை பேரம்ங்கிற விஷயம், இது மன்னார்குடி காமராஜ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட போய் விஜய் பெரிய சிக்கல்ல இருக்கார். பிஜேபி நினைத்தால் ஒரு மணி நேரத்தில் கவர்மெண்ட்டே காலி பண்ணிடும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏகப்பட்ட ஆதாரங்களையும் அந்த நெருக்கடிகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்க ஒரே ஒரு விஷயம் தான் நேற்று சொல்லியிருக்காரு கவர்னர், காங்கிரஸை கழட்டி ஒரு வழியே பாருங்க, ஸ்மூத்தா போகாது, அப்புறம் நாளைக்கு அடுத்தடுத்த ப்ரெஷர் உங்களால தாங்க முடியாதுன்னு ஒரு டீசெண்டா சொல்லிட்டார். இந்த விஷயம் கண்டிப்பா விஜய்க்கு சொல்லப்பட்டிருக்கும், அதுல மாற்றம் இல்லை. விஜய் என்ன செய்ய போறாரு வருங்காலங்கள்லங்கிறத ஒரு மிகப்பெரிய கேள்வி. இல்ல அப்படி கவர்னர் அப்படி அரசியல் பேசிருப்பாரா, அல்லது வேற யாரும் தூதர் வழியிலாக வந்து ஏன் ஏங்க நீ அதெல்லாம் என்னங்க இருக்கு? கவர்னர் பேசினாருன்னா இது என்ன இருக்கு? அவரு மெசேஞ்சர் தானேங்க அவரு. மத்திய அரசு என்ன நினைக்குதுங்கிறத சொல்றதுக்கு தானே ஒரு கவர்னர். இப்படிதான் நடந்திருக்கு, கடந்த காலங்களில் அப்படிதான் நடந்துச்சு. ஆர்.என். ரவியா இருக்கட்டும், நீ அதுக்கு முன்னாடி ஏங்க 2 அதிமுக இது 2 பேரும் இரட்டை தலைமையை ஒன்னாக்கியே ஒரு கவர்னர் செஞ்சாருங்க. ஸ்டேஜில் கையே பிடிச்சிக்கிட்டாரு, 2 பேரையும் தூக்கி கையை காட்டினவர் தானே கவர்னர். இதெல்லாம் நடந்தது இல்லை கடந்த காலங்களில். இது ஒன்றும் பெருசா இல்லையே, இது என்ன பெரிய அரசியல்? இதுல ரீசெண்டாக சொல்றாரு அவ்வளோதான். நீங்க வந்து காங்கிரஸை நீங்க என்கரேஜ் பண்ணீங்கன்னா எங்களால் உங்களுக்கு பெருசா சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றதுல என்ன இருக்கு விஷயம்? இது பெரிய அரசியல் கிடையாது. என்ன காரணம்னா நீங்க கவர்னர் பெருசா பாராட்டினீங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் சட்டமன்றம் நடக்குது, எல்லாத்துக்கும் ஆச்சரியம், திமுக ஆச்சரியம், அதிமுக ஆச்சரியம். ஸோ ஏதோ ஒரு ஸ்மூத்தான ஒரு சூழ்நிலைக்கு நீங்க எதிர்பார்க்குது யாரு? விஜய் எதிர்பார்க்குறாரு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த கவர்மெண்ட் போகணும்னு நினைக்கிறேன். அதுதான் உண்மை. அப்படி பார்க்கும்போது பிஜேபி சில விஷயத்தை நீங்க ஏற்றுத்தானே ஆகணுங்கிற நான். நீ இது வரைக்கும் பிஜேபி ஒரு சின்ன விமர்சனம் கூட பண்ணல. நீங்க தமிழ்தாய் வாழ்த்தை 2வது 3வது எப்பனாலும் போட்டுக்கோங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறீங்க. நீட்டை பத்தி இது வரைக்கும் பேசல. என்ன மேகதாது விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவங்க ரொம்ப ரொம்ப கேஷுவலாக தானே இருக்காங்க. அதான் சார், இப்போ திரு மாணிக்கம் தாகூர் அவருடைய அந்த பதவியேற்பு விழாவிலேயே ரொம்ப ஒரு எரிமலையா வந்து வெடிச்சு பேசுறாரு. ஒரு எல்லாருக்குமான தலைவரா அவர் வந்து இருப்பாரா? அவர் பேசுறாரு, பேரளவு ஈகோ வந்து நம்ம கலைக்கணும், காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் வளரணும்னா எல்லாருடைய கூட்டு முயற்சியும் வேணும் அப்படின்னு ஒரு பேரளவா சொல்லலாம். ஆனா எந்த அளவுக்கு தொண்டர்கள் மத்தியிலையும் அடுத்த கட்ட நிர்வாகிகள் மத்தியும் தலைவர்கள் மத்தியிலையும் காங்கிரஸ் மாதிரியான கட்சியில வந்து அவருக்கு ஆதரவு இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ அவர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா ஏகோபித்த ஆதரவு வந்து கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது எப்படி அது வந்து பிராக்டிக்கலா அவருக்கு வந்து உதவும்? இல்லை, இதுலயே கண்டிப்பா ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இப்ப காங்கிரஸ்ல 2 குரூப், அவ்வளவுதான். அதாவது ராகுல் காந்திக்கு வேண்டிய 2 பேர், அவங்கள எப்படியாவது ஐஸ் வச்சு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஒன்று. ஒருத்தர் மாணிக் தாக்கூர், இன்னொருத்தர் பிரவீன் சக்கரவர்த்தி. கிட்டத்தட்ட இங்க 2 தலைமை ஆயிடுச்சு. நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லி மாணிக் தாக்கூர் அவாய்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி நான் தான் உங்களை கொண்டாந்துருக்கேன்னு சொல்லுவார் ஒரு ஸ்டேஜில். இந்த ப்ரெஷரு கண்டிப்பா காங்கிரஸுக்கு சரியா இருக்காது. நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, விஜய்கிட்ட நான் பேசிட்டு இருப்பா, நீ பேசுவியா பார்க்கலாமா? ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி விஜய்கிட்ட ரொம்ப க்ளோஸ். அந்த அளவுக்கு மாணிக் தாக்கூர் கிடையாது. மாணிக் தாக்கூர் ஆதவ அர்ஜுனோட தான் க்ளோஸ். புரியுதுங்களா? அவர் விஜயை கூட போய் பார்த்துருக்காரான்னு தெரியல. பட் பிரவீன் சக்கரவர்த்தி விஜயோட க்ளோஸா இருக்காரு. இந்த ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பா கடுமையான பிரச்சனை வந்துடும் 2 பேத்துக்குள்ள. ஏன்னா ஆமா, நீங்க ராகுல் காந்தி கிட்ட 2 பேரும் க்ளோஸு, புரியுதுங்களா? பட் விஜய்கிட்ட யாரு க்ளோஸு? நான் தான் க்ளோஸு. நீ எதா இருந்தாலும் ஏன் மூலியமா தான் நீ விஜய்கிட்ட பேசணும்னு பிரவீன் சக்கரவர்த்தி எதிர்பார்ப்பாப்ல. இது இந்த பிரச்சனை பெரிய பெரிய லெவல்ல இருக்கும். அதனால மாற்றுக்கிறது கிடையாது. நீங்க ஒன்றும் இல்லை, சிதம்பரம் ஏன் வரல கேட்க முடியுமா? நீங்க கார்த்திக் சிதம்பரம் வரல, ஏன் வரலன்னு கேட்க முடியுமான்னு கேட்கிறேன் நான். காங்கிரஸ்ல ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. ஆமா, சரி, நீங்க ஒரு தலைவர், நீங்க கேட்டா வரமாட்டாரு. இது மாணிக் தாக்கூர் செய்த வேலை தானே. ஏற்கனவே செல்வ பெருந்தகையை அவாய்ட் பண்ணி பார்த்தாரு. ஒரு நிகழ்ச்சியை கூப்பிட்டாங்கன்னா இல்லை எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. பட் இப்போ மாற ஆரம்பிக்குது, சூழ்நிலை மாற ஆரம்பிக்குது. இப்போ எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கொஞ்சம் ஒரு 3 மாசம் ஓடிட்டு இருக்கோம். திமுகவை எதுக்குறப்பா
பரவாயில்ல, திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு காரணத்துக்காக இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? ஒரு ஸ்டேஜில் இப்போ நான் சொன்ன மாதிரி கவர்னர் சொல்லியிருக்கார், காங்கிரஸை எப்படி அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பார் விஜய். அடுத்த கட்டத்துக்கு போவார். உடனே பண்ண முடியாது, தெரிஞ்சோ தெரியாமலேயோ அவங்க ரெண்டு பேருக்கு மந்திரி கொடுத்துட்டார். பிரவீன் சக்கரவர்த்தியையும் ஆதரவு தெரிவித்து அவர் ராஜ்யசபா ஆக்கியிருக்கார். ஒரு பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டார். உடனே எப்படி வெளியே வருவீங்க? வர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் விஜய்க்கு இருக்கு. நீ தொடர்ந்து என்ன காரணம்னா பிஜேபி இப்பயே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிடும். காங்கிரஸ் பவர் ஆகுறத அவங்க விரும்ப மாட்டாங்கல்ல, அது நல்லா தெரியும். இது விஜய்க்கும் தெரியும். ஒரு ஆளுங்கட்சி இப்போ ஆட்டோமேட்டிக்காக சாதாரணமாக 10 சீட்லாம் இல்லை, 20 சீட்டு கேட்கும் காங்கிரஸ். யார்கிட்ட? விஜய்கிட்ட கண்டிப்பாக கேட்கும். அதுக்கு முன்னாடி லோக்கல் பாடி எலெக்ஷன் 25 மேயர் எடுத்துங்க, எங்களுக்கு ஒரு 10 மேயராவது கொடுங்கன்னு கேட்கும். இதெல்லாம் நடக்கும். விஜய் என்ன பண்ண போறாரு? இதுல தான் அவங்களுக்குள்ள உரசல் ஆரம்பிக்கும். கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். காரணம் என்னன்னா, சரி மத்திய அமைச்சர் பிஜேபி நம்மளை விரும்பலை, காங்கிரஸ் என்கரேஜ் பண்ணதை விரும்பலை, நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, ஸோ நம்ம கவனமாக டீல் பண்ணணுங்கிற சூழ்நிலையை இன்னிலேருந்து ஆரம்பிச்சிடும். தாவேக்கா பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது அடுத்தடுத்த விஷயங்கள்ல. இது நல்லாவே தெரியும். காங்கிரஸை கழட்டி விட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உடனே பண்ண முடியாது. இடைத்தேர்தல் வரைக்கும் காங்கிரஸ் தேவையில்ல. இப்போ நீங்கள் ஒரு 10 பேர் தாவேக்கால நின்று ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் தானே கிட்டத்தட்ட அறுதி பெரும்பான்மை அந்த பார்ட்டிக்கே கிடைக்கும். 107 தானே இருக்கு, ஐக்கியம் இருக்கப்ப 118 தேவைப்படுது. என்ன எப்படி 12 பேரை ரிசைன் பண்ண வச்சு இடைத்தேர்தலில் வந்து அந்த 12 பேரையும் தாவேக்கால நிறுத்தி ஜெயிக்க வைக்கணுங்கிறத. இப்போ இடைத்தேர்தலே எங்களுக்கு 2 சீட்டு கொடுங்கன்னு கேட்டுச்சுன்னா காங்கிரஸ், அது ஒரு சூழ்நிலை இருக்குல்ல. அவர் என்ன சொல்றாரு? திரும்ப நான் நிக்க மாட்டேன்னு தான் சொன்னாரு, சொல்லல. புரியுதுங்களா? காங்கிரஸும் கேட்கும், எதிர்பார்க்கலாம்ல. எங்களுக்கு 1-2 கொடுங்கன்னு கேட்கலாம். என்ன பண்ண போகுது தாவேக்கா? விஜய் என்ன பண்ணுவாரு? என்ன பண்ண போறாரு? நீ சாதாரணமாக அன்றைக்கு காலகட்டத்துக்கு திமுகவை எதுக்கணும், கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும், அதிகாரத்தில் வந்து பங்கு கிடைக்குதுங்கிறதுனால போயிட்டாங்க. அடுத்தடுத்த நெருக்கடிகள் எல்லாம் என்ன செய்ய போறாங்க? இடைத்தேர்தலில் எப்படி எல்லாம் எதிர்கொள்ள போறாங்க? உள்ளாட்சி தேர்தல் எப்படி எதிர்கொள்ள போறாங்க? இந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. மாணிக் தாக்கூரா இருக்கட்டும், எந்த தாக்கூர் வந்தாலுமே பிரச்சனை இருக்கு உங்களுக்குன்னு நினைக்கிறேன். இல்லை சார், இப்போ நம்ம 1000 தான் விமர்சனம் இருந்தாலும் இப்போ இவங்க ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கிட்டாங்க காங்கிரஸ். ஒரு தாவேக்காவை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு காங்கிரஸை கொண்டு வந்துட்டாங்கன்னு நம்ம வச்சுக்கிட்டாலும், இப்போ ஜோதிமணி அம்மையார்லாம் இப்போ என்ன சொல்றாங்க, விமர்சனம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறாங்க. இந்த குதிரை பேர் விவகாரத்துல மற்ற விவகாரத்துலயும் சரி, ஏடிஎம்கேவே அவங்க ஒரு ஆப்ஷனா வச்சுதான் பேசுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளால வந்து புரிஞ்சிக்க முடியுது. வரக்கூடிய காலகட்டத்துல இப்போ எப்படி கடந்த காலத்துல மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற ஒரு குரூப் வந்து, ஜோதிமணி போன்ற ஒரு குரூப் வந்து திமுகவுக்கு எதிராக வேலை செஞ்சு தாவேக்காவுக்கு வேலை செஞ்சாங்களோ, நாளைக்கு மாணிக்கம் தாக்கூர் தலைவரா நீடிக்கும் போது திமுகவுக்கு ஆதரவா சிலர் அக்ரஸிவா தாவேக்கா அரசை விமர்சிக்கலாம். என்னை பொறுத்தவரை ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு இமிடியேட்டா வரப்போறது இடைத்தேர்தலில் காங்கிரஸ் என்ன மாதிரி மூவ் பண்ண போகுதுங்கிறத ப்ரோ டிஎம்கே காங்கிரஸ் லீடர்ஸ் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு சிக்கல் கொடுப்பாங்க. அது மாணிக் தாக்கூருக்கும் நெருக்கடியாகும், பிரவீன் சக்கரவர்த்திக்கும் நெருக்கடியாகும். நீங்க உள்ள இருந்துகிட்டு பண்ணாதான் அரசியல். அப்போ கண்டிப்பா அவங்க விமர்சனம் பண்ணி பேசுவாங்க. நாங்களா இருந்தா 2 சீட்டு கேட்டிருப்போம், ஏன் மாணிக் தாக்கூர் கேட்கலன்னு அவங்க பேசுவாங்க. ஈவன் செல்வ பிறந்தையும் கேட்பாரு. அதே மாதிரி லோக்கல் பாடி எலெக்ஷன் அப்போ இல்ல 10 மேயராவது எங்களுக்கு தந்தே ஆகணும்னு போற போக்கில் திருச்சியில் ஏர்போர்ட்ல செல்வ பிறந்தையை சொல்லிட்டு போயிடுவாரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும். என்ன பொறுத்த வரைக்கும் செல்வ பிறந்தைகள்லாம் அவ்வளோ அவசரப்பட்டுலாம் திமுக வந்துடக்கூடாது, இருந்துகிட்டு தான் குறைச்சல கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் அரசியல். நான் திமுக
வந்து உண்மையிலேயே சுதாரிப்பா இருக்கும்னா தனக்கு வேண்டியவர்களை காங்கிரஸ்லயே வைத்து கொண்டு தான் குடைச்சலை கொடுக்கணும். நீங்க எல்லாத்தையும் வெளியே கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் சரியா இருக்காதுல்ல. நீங்க காங்கிரஸ்ல வந்து யாரையும் நீக்கவே முடியாது ஹக்கீம் அதுல. இல்ல எல்லாம் அப்போ போயிட்டே இருக்கும். காங்கிரஸ் இப்போ மாணிக்கம் தாக்கூர் துதி போடுவாரு விஜய்க்கு, பிரவீன் ஆமா, சக்கரவர்த்தி துதி போடுவாங்க. ஆமா, இன்னும் இப்ப ஆமா. விஸ்வநாதன், கிள்ளி ராஜேஷ், தாரகை கத்பட்டு இந்த மாதிரி சிலர் எம்எல்ஏவா இருக்கும். இருக்க முடியவங்க, தலைவர்கள் சிலர் துதி போடுவாங்க. இப்ப செல்வ பெருந்தகை மாதிரி டிஎம்கே மைண்ட் செட்ல உள்ள தலைவர்கள் இன்னொரு இங்க விஷயம். இவர் தலைமை கீழே இருந்துகிட்டு டிஎம்கே செய்யக்கூடிய, அதாவது டிவிகே அரசுல நடக்கக்கூடிய பிழைகளை எல்லாம் வந்து அக்ரெசிவா வந்து இவங்க விமர்சனம் பண்ணும்போது விஜய் எப்படி பாப்பாரு? ஆஹா, காங்கிரஸ் இவ்வளவு நம்ம வந்து நல்ல பிள்ளை மாதிரி நம்ம வந்து கிட்ட சேர்த்துக்கிட்டோம். ஆனா இப்படி வந்து நம்மளையே போட்டு அடிக்கிறாங்களே, நம்மளே வந்து கூட்டணியில இருந்துட்டே இவ்வளவு நம்மளை ஏளனமா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி விஜய் எப்படி அதை அணுகுவார்? ஆமா. விஜய்க்கும் தெரியும் காங்கிரஸ பத்தி. ஒண்ணும் இல்ல. சிம்பிள் எக்ஸாம்பிள். சட்டமன்றத்தில் நடந்தது கண்டனத்துக்குரியதுன்னு செல்வ பெருந்தகை சொன்னார். அவர கட்சி விட்டு நீக்கிட்டாங்களா என்ன? இல்லையே. இப்போ தலைவரா இருந்தார் அவரு. தலைவரா இருந்தாரு. எதாமே இருக்கட்டும். நீங்க ஒரு கட்சியில தானே இருந்துட்டு பேசுறாரு. கட்சியை விட்டு நீக்கலல்ல. அப்ப செல்வ பெருந்தகையோடைய அந்த ஒரு அந்த கோரிக்கை வந்து ஒரு டீம் வந்து சப்போர்ட் பண்ணும்ல உங்களுக்கு. ம். இதுதான் குடைச்சல்ங்கிறேன். இது கண்டிப்பா இருக்கும். பெரிய நெருக்கடியா இருக்கும். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயங்கள்ல ஜோதிமணியா இருக்கட்டும். இது உள்ளாட்சி தேர்தல் டைம்லலாம் ஜோதிமணியில தனக்கு வேண்டிய ஆட்கள் சீட்டு கேட்பாங்களா இல்லையா? கார்த்திக் சிதம்பரம் கேட்பாரா? கேட்க மாட்டாரா? செல்லக்குமார் கேட்பாரா? கேட்க மாட்டாரா? நீங்க இங்க பேசிட்டு இருந்த எல்லாமே மாணிக் தாக்கூரை சப்போர்ட் பண்ணவங்க, பிரவீன் சக்கரவர்த்தி சப்போர்ட் பண்ணவங்க எல்லாமே ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு காரணத்துக்காக எல்லாமே கூட இருக்காங்க. தங்களுடைய கோரிக்கை நிறைவேறலைன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாம் போவாங்க. ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக் தாக்கூரும் என்ன பண்ணுவாங்க, அவங்கள தாண்டி வேற யாரும் விஜயை நெருங்கிடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருப்பாங்க. உண்மையா இல்லையா? எதா இருந்தாலும் விஜய் நம்ம மூலியமா தான் விஜய் அட்டன் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஈவன் ஒரு ஸ்டேஜ்ல சிதம்பரத்துக்கு கூட அது சிக்கலாகும். அதனால நீங்க இனிமே வந்து இவர் நினைக்கிற மாதிரி வெளியில இருந்துகிட்டு பேசின ட்விட்டரு பேச்சு இதெல்லாம் வேற. மாணிக் தாக்கூருக்கு இனிமே இருக்கக்கூடிய குடைச்சல் வேற. அதாவது இனிமே மாணிக் அப்ப எப்படி செல்வ பெருந்தகை தலைவரா இருந்த போதே அவருக்கு எதிரா எப்படி செயல்பட்டு கூட்டணிக்கு களங்கம் ஏற்படுத்தி தலைவருக்கும் களங்கம் ஏற்படுத்தினாங்களோ, சேம் ட்ரீட்மெண்ட் மாணிக்கம் தாகூருக்கு டிஎம்கே அவங்களோட மைண்ட் செட் பீப்புளை வச்சு உள்ள அவருக்கு எதிராக கொட்டாச்சா பண்ணுவாங்கன்றீங்க. கண்டிப்பா கொடுக்கும். டிஎம்கே தான் எதிர்வினை ஆட்டணும்னு அவசியம் இல்ல. இவர் சொல்றாருல, எங்களை தொட்டா நாங்க அடிப்போம் அப்படின்ட்டு. ஆனா உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு அடி விடுன்றீங்க. ஆமா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா எங்களை கூப்பிடலன்னா ஒருத்தர் பிரச்சனை பண்ணுவாரு. எங்களுக்கு இந்த கூட்டத்துக்குள்ள எங்களுக்கு அழைப்பு இல்லைன்னு ஒரு பிரச்சனை பண்ணுவாரு. இதுவே எல்லா விஷயங்களும் ரொம்ப சிக்கலா இருக்கும் மாணிக் தாக்கூருக்கு. ஏன்னா அவர் யாரையும் மதிக்காம இருந்துட்டாரு, அரசியல் பண்ணிட்டாரு. அவர் 1 to 1 அப்படிங்கிற மாதிரி ராகுல்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டே இருந்துட்டாரு. திமுகவுடைய பவர் என்ன, திமுகவோட அரசியல் என்னங்கிறது இனிமே தான் உணர்வார் அவர். கண்டிப்பா அவருக்கு ஒரு டஃப் ஒன் பீரியட் தான் நான் பார்க்குறேன். மாற்றமே நிச்சயமா சார். மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்று இருக்கிறார். அவர் பேசி அந்த பேச்சு மற்றும் அவர் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய சவால்கள் பற்றி ரொம்ப ரொம்ப தெளிவா விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.